உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அறிய தருகிறேன். இந்த நாளிலும் கூட நம் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய போகிறோம், கேட்கப் போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம். எடுத்துக்கிட்டிங்களா? ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18 20 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவனுடைய ஊழியக்காரர் எல்லோரும், கிரேத்தியர் யாவரும், பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கீத்தியர் எல்லோரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களோடு கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன்னிடத்திற்கு திரும்பி போகலாம். நீ நேற்று தானே வந்தாய். இன்று நான் உன்னை எங்களோடு கூட நடந்து வரும்படி அழைத்து போகலாமா? நான் போக வேண்டிய இடத்துக்கு போகிறேன். நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ. கிருபையும் உண்மையும் உன்னோடே இருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசும். என்னை மறைத்து வெளிப்படும். கேட்கத்தக்க செவியும் உணர்வுள்ள இருதயத்தையும் அவைகளை செயல்படுத்தத்தக்கதான ஞான இருதயத்தையும் எங்களுக்கு தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரங்களுக்கு முன்பதாக நான் இந்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்போ எடுத்திருக்கிறேன். நம்முடைய சப்ஜெக்டில் வருகிறவர் யாருன்னா ஈத்தாய். வேதாகம கதாபாத்திரங்களில் அநேகர் தேவனுடைய சொந்த ஜனமாகவும், அதிகத்திற்கு அநேகம் புறஜாதிகளிடத்திலிருந்து இரட்சிப்பை கண்டடைந்தவர்களுமாக இருக்கிறார்கள். அதில் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக பாராட்டின வைராக்கியத்தை பார்க்கிலும், புறதேசத்தாராய் இருந்து, புறஜாதியாராய் இருந்து கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருக்கு பாராட்டின காரியம் பயங்கரமானது. அதை பற்றி தான் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் தியானத்திற்கு எடுத்திருக்கிறோம். ஆமென். தியானத்துக்கு எடுத்திருக்கிறோம். நம்ம வாசித்த அந்த வேத பகுதி தாவீதுடைய சொந்த மகனாகி அப்சலோம் தாவீதின் பட்டத்துக்கு ராஜாவாக மாறி தாவீதுக்கு எதிரடையாக எழும்பி யுத்தம் பண்ண வேண்டும் என்று கலவரங்களை நடத்தின பொழுது தாவீது கால்நடையாய் தன் மகனுக்கு விலகி, பயந்தல்ல, தன் மகனுக்கு விலகி தன்னை காத்து கொள்ளும்படியும், தான் இருந்த நகரமாகிய எருசலேம் அழிக்கப்படாதபடி, எருசலேமில் வாழுகிறதான தாவீதின் ஜனங்கள் அழிக்கப்படாதபடிக்கு தாவீது தாமே என்ன செய்கிறார்னா, அந்த கலவரங்களுக்கு விலக்கி தன்னை காத்து கொள்ளும்படியாகவும், தேவன் எப்படி தனக்கு செய்வாரோ, இதனுடைய முடிவு என்னமா இருக்குமோ. ஏன்னா சொந்த பிள்ளையே என்ன பண்ணிட்டான், கழுத்தில் கத்தி வைக்க வந்துட்டான். இந்த கட்டத்தில், இந்த சூழ்நிலைக்கு நடுவில் தான் தாவீதோடு கூட சிலர் பிரயாணப்படுறாங்க. தாவீது ஏற்கனவே மகாராஜா, சாதாரணமான ராஜா இல்லை,
மகாராஜா, பயங்கர பராக்கிரமசாலி. அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் சிங்கமுகம் போன்ற வைராக்கியமுடையவர்களாகவும் பலசாலிகளாகவும் இருந்தார்கள்னு வேதம் சொல்லுது. தாவீது ஒரே கோலியாத்தை அடித்தான். தாவீதுடைய சகோதரர்கள் 4 பேரை தாவீதுடைய படைத்தலைவர்களாகிய 3 பேர் அழித்து போட்டாங்க. ஆமென். அவர்கள் தான் தாவீதுடைய முப்படைகளுக்கு தளபதிகளாக இருந்து செயல்பட்டாங்க. அதில் ஒருவன் தான் இந்த ஈத்தாய். ஆமென். மற்ற 2 பேரும் இஸ்ரவேலை சேர்ந்தவங்க. ஆனால் ஈத்தாய் மட்டும் புரதேசத்தான். யாரவன்? புரதேசத்தான். இப்போ இந்த ஈத்தாய் எப்பேற்பட்டவனாக இருந்தான், அவனுடைய குணாதிசயம் எப்பேற்பட்டதாக இருந்தது, இந்த ஈத்தாயினுடைய முடிவு என்னவாக இருந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இனி வரப்போகிற சப்ஜெக்டில் என்ன பண்ண போகிறோம்னா அதை தியானிக்க போகிறோம். ஈத்தாய் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னோடு. ஈத்தாய் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னோடு, வித் மீ, என்னோடு. இப்போ இந்த என்னோடுன்ற சப்ஜெக்டை கொஞ்சம் அப்படி நிறுத்திட்டு, ஈத்தாயி தாவீதுகிட்ட சொன்ன வார்த்தையை மையப்படுத்தி பிறகு அதனுடைய சாராம்சங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் தாவீதுக்கு இருந்த நெருக்கடிக்கு நடுவில், தாவீதுக்கு இருந்த போராட்டத்துக்கு நடுவில், தாவீதுக்கு இருந்த எதிர்ப்புகளுக்கு நடுவில் இந்த ஈத்தாய், யோவாப்பு அந்த வார்த்தை சொல்லலை, அமாசாவும் அந்த வார்த்தை சொல்லலை, ஆனால் கித்தியன் என்று அழைக்கப்படுகிற இந்த ஈத்தாய் ஒரு வார்த்தை சொல்கிறான். வாசிங்க பார்ப்போம். 15:21. ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று ஜீவனையும். பாருங்க அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு புரதேசத்தான் இவர், வேதம் அறிந்த பண்டிதர் கிடையாது, வேதம் அறிந்த பண்டிதர் கிடையாது, கர்த்தருக்கு பலி செலுத்தத்தக்க தகுதி உடையவரும் கிடையாது. இவர் சொல்றாரு தாவீதுகிட்ட, ஐயா ஏன் ராஜாவே, நீ எங்கே இருக்கிறியோ அங்கே இருப்பேன், சாதாரணமாக இல்லை, நான் பிழைச்சாலும் செத்தாலும் அங்கே தான் இருப்பேன். எப்படி ஈத்தா என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா வாசிங்க பார்ப்போம் அதை. ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த வார்த்தையில் ஒரு வைராக்கியத்தை உங்களால் பார்க்க முடியுதா? இந்த வார்த்தையில் ஒரு அஷூரன்ஸை கொடுக்க முடியுதா? இந்த வார்த்தை போல் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நம்முடைய இருதயம் பயப்படுமா பலப்படுமா? நீ எங்கே இருக்கிறிய அங்கே நான் இருப்பேன் அப்படின்னா நான் உனக்கு துணையாக எப்போவுமே இருப்பேன்னு அர்த்தம். நீ எங்கே இருக்கிறியோ அந்த இடத்துல நான் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பேன்னா உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன், உனக்கு சேவை செய்கிறதே என் பாக்கியமாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் கருதுறேன்ற அர்த்தம். என் மேலே வச்ச ஆழமான அன்பிற்கு அடையாளம். அதுபோல் தாவீதுனுடைய பாருங்க வசனம் சொல்லுது, அவன் ராஜாவுக்கு முன்னடந்தானான். பிலேத்தியர் இவங்கெல்லாம் பக்கத்தில் நடந்து வரும்போது கித்தியனாகி யூத்தாய் அவனோடு கூட வந்த 600 மனுஷரும் ராஜாவுக்கு முன்னடந்தார்கள். அப்படி தானே எழுதியிருக்குது. 18வது வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க. 18வது வசனத்தை வாசிங்களேன். அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் அப்படின்னா தாவீதுடைய வேலைக்காரர்கள் அத்தனை பேரும், கிரேத்தியர் யாவரும், பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள்.
காத்தூரில் இருந்து கால்நடையாய் வந்திருந்த குதிரை மேலே கழுதை மேலே இல்லை, ஒய்யாரமாக இல்லை, ரொம்ப சௌகரியமாக இல்லை, பாடுபட்டு உழைப்பெடுத்து வேலை மெனக்கிட்டு ஒரு தாகத்தோடு ஒரு வாஞ்சியோடு ஒரு ஆசையோடு கால்நடையாகவே என் ராஜாவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பக்கத்தில் இல்லை என் ராஜாவுக்கு முன்னால் போக போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெய்க்காவலன்னு அர்த்தம். முன்னாடி போகிறேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, நெஞ்சுக்கு முன்னாடி முகத்துக்கு முன்னாடி. அப்படின்னா என் ராஜாவுடைய சாணாதிபதியாக நான் இருக்கிறேன், என் ராஜாவுக்கு அடையாளமாக நான் இருக்கிறேன். என் ராஜாவை தொடணுன்னா நீ என்ன தொடணுண்டா. எப்படி? தாவீது என்றால் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அர்த்தம். தாவீது என்றால் இருதயத்துக்கு ஏற்றவன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டு அவனுக்காக மெய்க்காவலனாக மாறி தன் ஜீவனையும் துச்சமாக எண்ணி தானு மாத்திரமல்ல, பாருங்க, ஈத்தாயி அவன் குடும்பத்தோடு கூட பணிவிடை செய்ய ஆரம்பித்தான். ஆமென். இதை நான் உங்களுக்கு பாயிண்டாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, தாவீது என்று சொன்னால் இருதயத்துக்கு ஏற்றவன். இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனுக்கு ஈத்தாய் என்ற ஒருவன் என்னோடு கூட, வித் மீ, இருதயத்துக்கு ஏற்றவனோடு கூட என்னோடு கூட. விளங்குதா ரெண்டு அர்த்தமும்? தாவீது, ஈத்தாய். ஈத்தாய்னா என்னோடு கூடன்னு அர்த்தம். ஆமென். என்னோடு கூட, என்னோடே. தாவீதுன்னு சொன்னால் இருதயத்துக்கு ஏற்றவன் அர்த்தம். இப்போ தாவீது கர்த்தருக்கு ஏற்றவனாக இருக்கும் பொழுது தாவீதுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆட்களை ஆண்டவர் அமர்த்தி கொடுத்தாரு. ஆனால் பணிவிடை செய்யக்கூடிய ஆட்களில் ஒரு சிலர் என்ன செய்தாங்கன்னா தலை துளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் தான் பெரியவன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுநாதர் கூடயே இருக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க, 12 பேரில் ஒருத்தன் ஏஞ்சி நம்மில் யார் பெரியவன். அப்போ இயேசுநாதர் என்ன சொன்னார், உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிற எவனோ என்ன பண்ணணும், பணிவிடை செய்யணும். பணிவிடை செய்யணும். என்ன செய்யணும்? வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். அப்போ யாரெல்லாம் பணிவிடை செய்கிறீங்களோ நீங்கள் எல்லாமே பெரியவங்க. யாரெல்லாம் பணிவிடை செய்கிறீங்களோ இதெல்லாம் சிறந்த ஒரு ஊழியம். பார்த்துங்க, இதெல்லாம் ஒரு சிறந்த ஊழியம், கர்த்தர் அங்கீகரிக்கிற ஊழியம். இப்பேற்பட்டவங்களை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். இப்போ இந்த ஈத்தாயை ஆண்டவர் எப்படி கொண்டு போனார், இந்த ஈத்தாயை எப்படி கொண்டு போனார்? இந்த ஈத்தாயை கொண்டு போகிறதுக்கு காரணமாக அவன் செயல்பட்ட விதங்கள் எப்படி இருந்ததுன்னா 2 எண்ணோடு இருக்குது. 2 விதமான எண்ணோடு. எடுத்தவங்க வாசிங்க, மத்தேயு 12வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 12:30. மத்தேயு 12:30. என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். ஆமென். அப்போ என்னோடு இராதவன் யார்? எனக்கு சொல்லுங்க. 2 விதமான என்னோடு. இப்போ என் கூட இருக்கிறதுல இந்த பக்கம் ஒருத்தங்க, இப்போ இயேசுநாதர் இருக்கிறாரு, சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது அவருக்கு வலது பக்கம் இடது பக்கம் யார் இருந்தது? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கள்ளர்கள் இல்லையா? கள்ளர்கள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. இப்போது அந்த ஒரு கள்ளன் ஆண்டவரோடு கூட எப்படி நடந்து கொண்டான், இன்னொரு கள்ளன் ஆண்டவரோடு கூட எப்படி நடந்து கொண்டான் என்பது நமக்கு என்ன பண்ணோம் தெரியும். சிலுவை பாடத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் படித்து தெரிஞ்சிருக்கிறோம். இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிற ஒரு தனிப்பட்ட மனிதனை நம் கண் முன் நிறுத்தி அவனுடைய அர்த்தத்தையும் அவனுடைய செயல்பாட்டின் வகையறையையும் நமக்கு விளக்கி காண்பித்து அவரோடு கூட சேர்த்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்போ ஆண்டவரோடு கூட இல்லாதவர்கள், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு கூட இராதவர்கள் யாராக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா விரோதிகளாக இருக்கிறார்கள். யாராக இருக்கிறாங்க?
சொல்ல மாட்டேங்கிங்களே. இப்போ ஆண்டவர் ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கிறாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு மந்தையை கொடுத்துருக்கிறாரு. மந்தை என்ன செய்யணும்? நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லணுமா, நான் என் ஊழியக்காரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லணுமா? என்ன சொல்லணும்? ஃபார்முலா கவனிச்சிக்கோ. ஆண்டவர் மேலே இருக்கிறாரு, அவருடைய ஸ்தானாதிபதியாக ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த ஊழியக்காரனுக்கு மந்தையை கொடுத்துருக்கிறாரு. அந்த மந்தை நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லணுமா, இல்லை என் ஊழியக்காரனோடு கூட இருக்கிறேன்னு சொல்லணுமா? தப்பு. வழிகாட்டி இல்லாமல் நீ எப்படி ஆண்டவரை பார்ப்ப? போதிக்கிறவன் இல்லாமல் நீ எப்படி கற்றுப்ப? உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? எனக்கு உபவாசம் எடுக்க தெரியும், நான் உபவாசித்த ஆண்டவரோடு கூட. உப ப்ளஸ் வாசம், இறைவனோடு வாழ்வது. உப ப்ளஸ் வாசம். உப என்று சொன்னால் இறைவன், கடவுள். வாசம் என்று சொன்னால் வாழ்வது. எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். நான் உபவாசம் எடுத்து ஆண்டவரோடு கூட என்ன பண்ணுவேன்? சேர்ந்து கொள்ளுவேன். ஒரு சிலருக்கு நான் ஜப வீரன், முட்டி போட்டான்னா 1 மணி நேரம் ஆட மாட்டேன், அசைய மாட்டேன். ஏன் ஜபத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இப்படி நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு ஃபார்முலா வச்சுக்கின்னு டைரக்டு டீலிங்கு. ஆண்டவர் பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஊழியக்காரன் மூஞ்ச பார்த்து, அவன் உபவாசித்து அழுகுறத பார்த்து, ராத்திரி பகலாக தூங்காமல் மண்டையை போட்டு டமான்னு இடிச்சிக்கிறத பார்த்து இறக்கம் பாராட்டி என்ன பண்ணுவார்? போனால் போட்டு விடு, காலம் கடந்து போனால் அதுவே புரிஞ்சுக்கும் விடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, சாட்சியங்களை பார்க்கும்படி நம்மளை அனுபவ ரீதியாக ஆண்டவர் நடத்துவார். அது வரைக்கும் நமக்கு நண்பனாக இருந்தவன் திடீர்னு எதிரியாக இருப்பான். அது வரைக்கும் நம்ம கூட நல்லா பழகின்னு இருந்தவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க? குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அந்த கடினமான பாதைகளை நடத்தும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா கற்றுக் கொடுப்பார். மனிதர்கள் என்றால் என்ன, மனிதருடைய அன்பு எந்த அளவிலே அளவிடப்படக்கூடியது, மனிதருடைய சுபாவங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கற்றுக் கொடுப்பார். அதுலேயும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, ஒரு சிலர் பாடத்தை கற்றுக்க மாட்டோம். அப்பயும் நம்ம இப்படி தான் நிற்போம், ஒத்துக்க மாட்டோம். தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் எப்போவுமே உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறாரு. தன்னை உயர்த்த நினைக்கிறவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சிதறடிக்கிறாரு. அப்போ ஆண்டவரோடு கூட இல்லாத அத்தனை பேருமே, ஈத்தாயி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு முன்னாடி போனார்ல, இந்த ஈத்தாயினுடைய குணாதிசயத்தில் நிறைய குணாதிசயம் இருக்குது. அதில் ஒரு குணாதிசயம் வார்த்தை தவறாதவன், உண்மை உள்ளவன், தன் வார்த்தையில் உண்மை உள்ளவன். இந்த தாவீது, அதாவது இந்த ஈத்தாயை பற்றி சொல்லணும்னா எடுத்து வாசிங்களேன், உங்களுக்கு நான் அதை நிலவரப்படுத்துகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 9வது வசனத்தில், 1 சாமுவேல் 17:9 வாசிங்க. அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை செய்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி கோலியாத்து தாவீதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வைக்கிறார். இது யார் சொல்றது? கோலியாத், காத்தூரின் மிகப்பெரிய வீரன் இவன். காத்தூரின் இந்த காத் என்ற ஊராரை தான் கித்தியர்கள்னு அழைக்கிறாங்க. காத் என்ற ஊராரை தான் கித்தியர்கள்னு அழைக்கிறாங்க. இந்த கித்தியர்களுடைய இடத்துலேருந்து வந்தவன் தான் இந்த ஈத்தா. யாரு? ஈத்தா. அன்னைக்கு கோலியாத்து சொல்கிறான், உங்களில் ஒருத்தன் எங்களை அடித்து காலி பண்ணிட்டான்னா நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு யாராக இருப்போம்? சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்களேன். வேலைக்காரராக இருப்போம். சொன்னது சொன்ன மாதிரியே சாவர வரைக்கும் இந்த ஈத்தாய் தாவீதுக்கு வேலைக்காரனாக இருந்தான். அவன் மட்டும் இல்லை,
தானும் தன் வீட்டாரோடும் தனக்கு இருக்கும் கடமையில் உண்மையுள்ளவன். ரெண்டாவது பாயிண்ட்டு, தானும் தன் வீட்டாரோடும் தனக்கு இருக்கும் கடமையில் உண்மை உள்ளவன். யாரு? வார்த்தையில் உண்மை உள்ளவன். ரெண்டாவது, தானும் தன் வீட்டாரோடும் சேர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையில் உண்மை உள்ள. தனித்து செயல்படுறவன் கிடையாது. அதை தான் நம்ம வாசித்தோம் இல்லையா? மறுபடியும் ஒரு முறை வாசிச்சிடலாம். 2 சாமுவேல் 15:22 சொல்லிட்டாரா? 18வது வசனம் பாருங்க. இல்லை கடைசி பகுதி. காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்னடந்தார்கள். அவன் தான் மாத்திரம் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை, தன் குடும்பத்தினர் அத்தனை பேரையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுத்த வாக்குக்கு கீழ்ப்படிய செய்தான். யோசு அப்படிதான் சொல்றாரு, நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? பாகாலையா அல்லது கர்த்தரையா? நீங்கள் யாரை வேணா சேவிச்சிங்க, நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பாருங்க, இந்த காத் அப்படிங்கிற ஊர் இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தது கிடையாது. இஸ்ரவேலின் 12 பிள்ளைகளில் ஒருத்தன் பேர் காத்து. இஸ்ரவேலின் 12 புத்திரர்கள், யாக்கோபுடைய 12 குமாரர்களில் ஒருத்தன் பேர் காத்து. அந்த காத்து இந்த காத்து கிடையாது. அந்த காத்து வேற, இந்த காத்து வேற. இது பெலிஸ்தருடைய பட்டணங்களிலே ராஜதானி பட்டணம். பெலிஸ்தருடைய பட்டணத்திலே ராஜதானி பட்டணம், பெரிய ஊர். இந்த ஊர்லேருந்து வந்தவன் தான் கோலியாத்து. தேவனையும் தேவனுடைய சேனைகளையும் நிந்தித்தவன். என்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் அவர்கள் விழுந்து போனாங்களோ, தாழ்த்தப்பட்டாங்களோ, அன்றிலிருந்து ஆண்டவருக்கு அடிமைகளாக சேவகம் எழுதி கொண்டார்கள். வேலையில் கண்ணு கருத்துமாக இருந்தார்கள், உண்மை உத்தமமாக இருந்தார்கள். பிரயாண சோர்வுகளை எல்லாம் பார்க்கவில்லை, தங்கள் கடமைகளை நிறைவேற்றினார்கள். தங்கள் கடமைகளை, ஆமாம். இந்த கிப்தியர் அப்படின்றதுக்கு திராட்சை ஆலை என்பது அர்த்தம். கிப்தியர் என்பதற்கு என்ன அர்த்தம்? திராட்சை ஆலை. திராட்சை ஆலைன்னா என்னதுங்க? மில்லு இல்லையா? என்னது? மில்லு. இப்போ மில்லு என்ன பண்ணுவாங்க? திராட்சை பழத்தை வர வச்சு அதுக்கு பவுட்ரு அப்புறம் முக்கியமானதெல்லாம் போட்டு அழகுபடுத்தி ஷோகேஸில் வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆலையில் என்ன பண்ணுவாங்க? புழிஞ்சு எடுப்பாங்க. எதுக்கு திராட்சை பழத்தை ஆலைக்கு எடுத்துன்னு போகிறாங்க? எதுக்கு நெல் ஆலைக்கு எடுத்துன்னு போகிறாங்க? அது அரிசியாகி வெளியே வரணுன்றதுக்கு. இது திராட்சை ரசமாக மாறி வெளியே வரணுன்றதுக்கு. அப்படியானா ஈத்தாயின் அனுபவம் நமக்கு வேணுமுன்னா, ஈத்தாயை போல உண்மை உத்தமம் நமக்கு இருக்கணும்னா நாம் நசுக்கப்படணும். நம்ம என்ன படணும்? நசுக்கப்படணும். நான் அப்படின்ற என்ன சொல்கிறது, நான் அப்படிங்கிற ஒரு பெருமை, அல்லது நான் அப்படிங்கிற ஒரு கர்வம், நான் அப்படிங்கிற ஒரு ஆணவம், அல்லது நான் அப்படிங்கிற ஒரு அதிகாரம், இது எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடியும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்னாடியும் என்ன பண்ணணும்? வணங்கி வரணும். எங்கே வரணும்? நீ உன் காட்டில் ராஜாவை இருந்துக்க தப்பு கிடையாது. உன் காட்டில் ராஜாவை இரு, தப்பு கிடையாது. ஆனால் அந்த காட்டுக்கு ராஜா ஒருத்தர் வரும்போது, ராஜாதி ராஜா ஒருத்தர் வரும்போது என்ன பண்ணணும்? லூசிஃபர் மாதிரி நான் வானத்துக்கு ஏறுவேன், பர்வதங்களுக்கு மேலே என் சிங்காசனத்தை வைப்பேன், ஆண்டவருக்கு எதிராக என் சிங்காசனத்தை வச்சு நான் தான் தேவன்னு உக்காருவேன்ற கதையை நாம் என்ன பண்ணுறக்கூடாது. அப்படி ஒருத்தன் வந்ததுனால தானே கீழே விழுந்தான், தள்ளப்பட்ட கெருவாக மாறினான் இல்லையா? அவன் ஒருத்தன் மட்டுமா விழுந்தான்? அவனோடு கூட ஒரு பகுதியும் சேர்த்து கொண்டு
இல்லையா? 3இல் ஒரு பகுதி என்ன பண்ணான்? அழிச்சிட்டு கீழே விழுந்தான், சத்ருவாக மாறினான், சத்ருவுக்கு சேவகர்களாக அவங்க மாறிட்டாங்க. இதுதான் நான் சொன்ன முதல் எண்ணோடு. இப்போ என்னோடு இராதவன் யாராக இருக்கிறான்? விரோதியாக இருக்கிறான். என்னோடு இராதவன் இப்போ இவன் விரோதியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? விரோதியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, மத்தேயு 26:23 வாசிங்களேன். மத்தேயு 26:23. என்னோடு இராதவன் காட்டி கொடுக்கிறான். வாசிங்க பாப்பா. அவர் பிரதியுத்தரமாக என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவன் எவனோ என்னை காட்டி கொடுப்பான். இப்போ என்னோடு இராதவன், ஆண்டவரோடு கூட இராதவர்கள், வேதத்தோடு கூட இராதவர்கள், ஜபத்தோடு கூட இராதவர்கள், தேவ தியானம் இல்லாதவர்கள் தேவனுக்கு விரோதிகளாய், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதிகளாய் மாறுகிறார்கள். ரெண்டாவது, காட்டி கொடுக்க துணிகிறார்கள். ரொம்ப சிலுவாக என்ன பண்ணுறாங்கன்னா காட்டி கொடுத்துருவாங்க. யூதாசு மெய்தேவனாம் இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் வச்சு எப்படி காட்டி கொடுத்தாரு? அதோ பார், அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு காட்டி கொடுத்தான். ஐயரே அப்படின்னு ஹக் பண்ணி, எப்படி ஹக் பண்ணி அப்படின்னு முத்தம் கொடுத்து, அப்போ நிறைய நேரங்களில் நாங்களும் பேர் அதை தான் நம்பிடுவோம். மூஞ்சிக்கு முன்னாடின்னு சிரிச்சு பேசிட்டா, பச்சை குழந்தடா இது, பச்சை மண்ணுடா இது அப்படின்னு நினச்சி ஏமாந்துருவோம் பாரு. அதுக்கு பின்னாடி தான் பெருசாக அம்மிகள் வச்சு கட 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 டருக்கு மிளகா வச்சு என்ன பண்ணோம்? தெரிஞ்சோ தெரியாமல யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரப்பா, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஐயா, இன்னைக்கு நீ பேசண்ட்டாக இருக்குது காரணம் நீ இல்லையா, உன் விசுவாசிங்க தாயா. விசுவாசிங்க உனக்கு விச ஊசியாக மறந்தனால்தாயா உனக்கு பிபி சுகரு எல்லாம் வந்துச்சையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். பாருங்கள், இது ஒரு விளையாட்டாக கூட எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. சீரியஸாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. அது உங்கள் பாடு. சொல்ல வேண்டியது ஏன் கடமை, நான் சொல்லிட்டு போயிடணும்ல. அப்போ என்னோடு இராதவன் கண்டிப்பாக அவன் எனக்கு யாராக தான் இருப்பான்? விரோதியாக இருப்பான். ரெண்டாவது, அவன் என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான். எல்லா விஷயத்துலையும் காட்டி கொடுப்பான். அந்த செய்தியை பற்றியா உண்மைதான் அப்படின்னுவான், அந்த வார்த்தையை பற்றியா உண்மைதான் அப்படின்னுவான். அப்போது ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானாதிபதியாக இருந்து செயல்படக்கூடியவங்களுடைய முகம் மறைக்கப்பட்டு சத்ருவாய் மாறும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? சகல விதமான துர்ச்செய்கைகளும் அருவருப்பும் நடக்கும். என்ன நடக்கும்? அப்போது விரோதியாய் மாறிட்டா பகை கூட இருக்குன்னு அர்த்தம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. நான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லியிருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனால் இது ஒரு வசனத்தை சொன்னால் எல்லாருமே ஆமே நல்ல இல்லையா சொல்லுவோம். சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியங்களை விடுதலை, ஆமே நல்ல இல்லையா. ஆனால் உண்மையாலுமே சத்தியம் என்னன்னு நம்ம இது வரைக்குமே. ரெண்டாவது என்னோடு, என்னோடு இராதவன் விரோதி, காட்டி கொடுப்பான். இப்போ இந்த தரப்பு இல்லாமல் அடுத்து ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 7-8 ஆகிய வசனத்தை வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். 2 தீமோத்தேயு 3:7-8 ஆகிய வசனம். எப்பொழுதும் காற்றாலும் ஒருபோதும் கற்றாலும், நல்லா கவனிங்க, எப்பொழுது கற்றாலும், அதாவது கற்றுக்கொண்டாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில். இதை ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல்
தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் வாழ்ந்த காலகட்டங்களில், நான் இன்று இருக்கிறவங்கள பற்றி பேசலை, அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த காலகட்டத்திலேயே சத்துரு எப்பேற்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தான், சத்துருவின் சத்தத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து மடிந்து போனார்கள், அவருடைய முடிவு என்னவா இருந்தது என்பதையெல்லாம் நம்ம வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போ எல்லாருமே சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற, அழுத்தி சொல்லுங்க, ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராது இருக்கிறவர்களாகிய பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். என்ன பண்ணி கொள்ளுகிறார்கள்? நான் சொல்லல, நான் சொல்லலை. அப்படி நான் சொன்னேன்னா கன்னத்தில் போட்டுக்கிற மன்னிச்சுக்கிறங்க. பைபிள் எழுதியிருக்கு, எப்பொழுது கற்றாலும். எப்பொழுது, அந்த வார்த்தையை சொல்லுங்க, எப்பொழுது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஏன்னா பொம்பளைங்க தான் அதிகமாக இருக்கிறீங்க இங்கே. பாவம் ஆம்பளைங்க நான் பாவம் பண்ணாங்களோ தெரிலப்பா, வரவே மாட்டேங்கிறாங்க. நல்லதுக்கும் வர மாட்டேங்கிறாங்க, கெட்டதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. பாவம் நாங்கள், நம்மளுக்கு ஆண்டவர் துணையாகிறார் ஃபிலமோன், டோன்ட் வரி. என்ன அவங்க பலம் பெருசு, நம்மளது கொஞ்சம் பார்த்துக்கலாம் விடு. பாருங்க, எப்பொழுது கற்றாலும், ஒருபோதும், ஒரு நாளும் ஒரு வேலையும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராது. நிறைய நேரம் கவனிச்சு பாருங்களேன், தப்பு செய்துட்டு மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்கும்போது எப்படி கேட்போன்னா, தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்க, தெரியாமல் செஞ்சுட்டேன், கோபத்தில் செஞ்சுட்டேன். ஆனால் அதிகபட்சம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா தெரியாமல். அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க பொய் சொல்ல, உண்மையை தான் சொல்கிறோம். அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்குன்னு மன்னிப்பு கேட்காம இருக்கக்கூடாது, மன்னிப்பு கேட்டுருணும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி தாவீது சொல்கிறாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? என்ன பேச மாட்டேங்கிற, எங்களை ஐயா தாக்கிட்டார் அதனால் நாங்கள் சைலண்ட்டு. அப்படியா? தாவீது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சித்தருளும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும். யார் ஜெபிக்கிறது? தாவீது. தாவீது ஜெபிச்ச இந்த ஜெபத்தை தான் பரமண்டல ஜெபத்திலே ஆண்டவர் ஞாபகப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறார். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை என்ன பண்ணோம்? மன்னித்தருளும். அப்போது நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, இங்கே உணர்வு இல்லாதவர்களாய் மாறினதுனால சத்தியம் உள்ள போல, சத்தியம் உள்ளே போகாததுனால விடுதலை ஆகலை, விடுதலை ஆகாததுனால வஞ்சிக்கப்பட்டார்கள். இப்போ அவங்களுக்கு நம்ம நேசிக்கிறவர்கள் யாருன்னு தெரில. கன்னத்தில் முத்தமிடுகிறவர்கள் தான் மேன்மையாக தெரியுது, கன்னத்தில் அறையிறவங்க விரோதியாக தெரியுது. சொல்ல வர விஷயம் புரியுதா? என்னோட முதல் பாயிண்ட், ஏ பாயிண்ட், ஓகேவா? முதல் ஏ பாயிண்டில் 3 விஷயம் சொன்னேன். விரோதியாக இருக்கிறாங்க, காட்டி கொடுக்குறாங்க, வஞ்சிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? விரோதிக்கிறாங்க, காட்டி கொடுக்குறாங்க, வஞ்சிக்கிறாங்க. இப்போ என்னோடு கூட இருக்கிறவங்க பி பார்ட்டு வாசிங்க. லூக்கா 22:28. லூக்கா 22:28. கொஞ்சம் கடகடன்னு வாசிங்க பார்ப்போம். லூக்கா 22:28. ரொம்ப நேரம் ஆகுது. இயேசு சுவாமி அவர் வாயை திறந்து அவர் பேசுறாரு. மேலும் எனக்கு ஏற்பட்ட
சோதனைகளிலே என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் என்ன பாருங்க, ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு வந்து உக்காஞ்சிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு ஏற்பட்ட சோதனையிலே, வேதனையிலே, கஷ்டத்தில் என்னை விட்டு விலகாம என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. என்னோடு கூட இருந்தவர்கள் மாத்திரமல்ல, நிலைத்திருந்தவர்கள். என்னோடு கூட இப்போ நெஞ்சில் கை வச்சுன்னு சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மோடு கூட நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இப்போ அவரோடு கூட நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்? அவரோடு கூட நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்? லூக்கா 15:31. லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா. அவரோடு கூட இருந்தால், நிலைத்து இருந்தால், அவருக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது. ஆமென். இப்போ இந்த சத்தியம் உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதுன்றவங்க ஒரு அல்லேலூயா, புரியவே இல்லைன்றவங்க தலையாட்டிக்கினே ஒரு அல்லேலூயா. எல்லாருக்குமே புரியுதுல்ல? ஏ பாட்டில் பார்த்த என்னோடு வேற, இப்போ பி பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய என்னோடுன்றது வேற. நாம் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது அவருக்குள்ள நிலைத்திருப்போம். அவருக்குள்ள நாம் நிலைத்திருப்பதினாலே அவருக்கு உண்டானது எல்லாம். அப்போ இஷ்டத்துக்கு நம்ம நடந்துக்கலாமா? ஏய் ஆண்டவரே அல்லோடு, டோன்ட் கேர், போடா சொல்லாமா? ஆண்டவரே அலோ பண்ணிட்டாரு, அவரே உத்தரவு கொடுத்துட்டாரு, நீ என்னடா என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லலாமா? வழியை போய் சத்துருக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, குடிமையை குத்துது குடையுதுன்னு சொல்லக்கூடாது. அவனா வந்தான், அவனா சோதிச்சான், அவனா ஆண்டவர்கிட்ட போனான், ஆண்டவரா அவங்கிட்ட கேட்டார். கட்சியில் யோபை போட்டு சல்லடையில் போட்டு பொடான்னு புடைக்கிற மாதிரி புடைச்சி எடுத்து, தானியம் தனியாக தவிடு தனியாக பிரிக்கிற மாதிரி பிரித்து, கடைசியில் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் ஆகிய இவன்தான் யோபுன்ற பட்டத்தை ஆண்டவர் கொடுத்து பைபிளில் வச்சுக்கிறாருன்னா, நமக்கு கித்தியன் தேவைப்படுதா இல்லையா? கித்தியனுடைய அனுபவம் வேணுமா வேணாமா? கித்தியன் என்னன்னு சொன்னேன்? திராட்சை ஆலை. நாம் சில நேரம் சோதனைக்கு உட்படுகிற மாட்டோம். சோதனையை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்கும்? அது என்ன பாயாசமா அப்படின்னு குடிக்கிறதுக்கு? இல்லை அது ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, பீஸா, பர்கரா அப்படின்னு நாக்க தட்டின்னு சாப்பிட்றதுக்கு? பாவக்காய் விட கொடுமைங்க. வாயில் வச்சா அவ்வளோ கசப்பு. ஈன்னு பல்ல காமிச்சு நான் சாப்பிட முடியும் பாவக்காவை? சொல்லுங்க, முடியாது. ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ தான் உடம்பு என்ன பண்ணும்? சீர்படும். போன வாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பான அவ பேரே வேசி, அவ வழியில் ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதற்கு, குமாரனாகிய கிறிஸ்து இயேசு பிறந்து வருவதற்கு மூதாதையா பாட்டியா ஒரு ராகாபு உள்ளே எடுத்துட்டு வந்தது உண்மையானால், தாவீதுக்கு முன் சென்ற இந்த ஈத்தாயையும் கைவிடாமல் இருப்பது எவ்வளவு நிச்சயம்? அல்லேலூயா. இன்னைக்கு ஈத்தாய் அப்படின்ற அந்த வார்த்தை என்னோடு என்பது அர்த்தம். என்னோடு என்பதை நான் யாரோடு ஒப்பிட்டுகிறேன்? தேவனோடு கூட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு கூட, பரிசுத்த வேதாகமத்தோடு கூட, தினசரி வேத தியானத்தோடு கூட, ஜெப வாழ்வு கூட, சத்தியத்தின் சாட்சி கூட நாம் இருக்கும் பொழுது நாம் நிலைத்திருப்போம். அவருக்குரியது எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அப்படினால் நாம் சுதந்திரவாளிகளாக செயல்பட முடியும். அதுக்குன்னு நம்ம ஓவராக செயல்படுறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா உள்ளார அடிக்கடிக்கு பிசாசு வந்து பெல் வச்சுட்டு போவான்.
டிங் டிங்குன்னு பெல் வச்சுட்டு போவான். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. யோவான் 15வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15:5 அப்புறம் 8 ஆகிய வசனம். 5 வாசிச்சிருங்க, அப்புறமா 8 வாசிக்கலாம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்க சும்மா என்னோடு கூட இல்லப்பா, நீங்க என் கூட எப்படியா இருக்கிறீங்கன்னா கொடிகளா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. அவர் மெய்யான திராட்சை செடி, அவர் மெய்யான திராட்சை செடி, நாம் அவருடைய கொடிகள். இப்ப கொடிகள் வாசிங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பாருங்க, செடி இல்லாம கொடி இல்லை, கொடி இல்லாம கனிகள் இல்லை. அப்ப கனிகளை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார்னு அர்த்தம். கனிகளை நம்ம கனி கொடுக்குறோமா? ஈத்தாய் பாருங்க, கால்நடையா வந்தாரு, அவருக்கு நிறைய கஷ்டம் இருந்துச்சு. அப்படி இருந்தும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல கடமையில் உண்மை மொத்தமாக இருந்தார். அவர் ராஜாவுக்கு வாக்கும் கொடுக்குறாரு, செத்தாலும் பிழைத்தாலும் என்ன செய்வேன், மோடு கூட இருப்பேன்னாரு. அன்னைக்கு கோலியாத்து சொன்ன வார்த்தையை, கோலியாத்தினுடைய சந்ததி, கோலியாத்தினுடைய வம்சம், கோலியாத்தினுடைய ஜனம் தாவீது தானே போய் அழிச்சாரு. தாவீதை பழி வாங்கியிருக்கலாம்ல, ஏன் பழி வாங்கலை? எங்கள் கோலியாத்தே அடிச்சலடா, கூட இருந்து என்ன பண்ணிடுறான், சொருவிடுறான்டான்னு ஒரு சொருவி இருக்கலாமே. ஈத்தாய் செய்தாரா? உண்மை உள்ளவனா இருந்தான் பார், உண்மை உள்ளவனா இருந்தான். இப்போ மெய்க்காவலன்னு நான் சொன்னேன், வசனத்தின் ஆதாரத்தை நம்ம பார்க்கலையே. படைத்தலைவன் சொன்னோம், வசன ஆதாரத்தை பார்க்கலையே. எங்கே இருக்குது? 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 18:2. பின்பு தாவீது ஜனங்களில் 3 பங்கை யோவாபின் வசமாகவும் 3 பங்கை செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 2ஆம் பங்கை அபிசாயின் வசமாகவும் 3 பங்கை கீத்தியனாகிய ஈசாயின் வசமாகவும் அனுப்பி நான் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன். ஆமென். போதும். 3 படைகளை 3 தளபதிகள் வசமாக பிரித்து தாவீது என்ன பண்ணுகிறாரு, ஒப்பு கொடுக்கிறாரு. அந்த 3ல் ஒரு தளபதியினுடைய பெயர் யாரு? கித்தியனாகிய ஈத்தாய். சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னான ஈத்தாய். ராஜாக்களுக்கு நல்ல முகக்கலர்ச்சியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய திராட்சை ரசமாகிய ஈத்தாய். இன்னைக்கு நாமளும் ஈத்தாய் மாதிரி இருக்கணும். யார் மாதிரி இருக்கணும்? இனி பிள்ளைகள் யாருன்னா, ஆம்பளை பிள்ளைங்க பிறந்து வராங்கன்னா பெற்றோருடைய வருங்கால பெற்றோருடைய கவனத்திற்கு ஈத்தாயின்னு பேர் வைங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். சொல்ல மாட்டேங்கிங்களே? ஓ, ரொம்ப போர் அடிக்குதா? இயேசு கூட மலை பிரசங்கத்தில் பிரசங்கம் பண்ணார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிப்போம். தானியேலுடைய இல்லை சொல்கிறேன், மலை பிரசங்கம் 6வது அதிகாரத்துலேருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் மத்தேயுவில் வாசிச்சிங்கன்னா ஒரு இடத்துல கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், வசனத்தை பழைய ஏற்பாடு, அன்றைக்கி புதிய ஏற்பாடு இல்லை ஆகட்டும், பழைய ஏற்பாடு தான். பஞ்சாகமத்திலேருந்து எடுத்து சொல்லலை, தீர்க்கதரிசி புஸ்தகத்திலேருந்து எடுத்து சொல்ல, ஓமைகளால் அவர்களோடு பேசிட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை வச்சு தான் பேசி அவனை வர வழி இல்லை. இல்லாட்டி என் சொந்த கதையாக போயிருமே. சொந்த கதையாக போனால் அது வாயோடு போயிடும், மனசுக்குள்ளே ஏறாது. அப்போ அது வசனத்தோடு கூட போகணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுறோம், வசனத்தை எடுத்து வச்சு பேசுகிறோம். அப்படி பேசும்போது எனக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கினீங்கன்னா நீங்கள்லாம் பாக்கியம் பண்ணவங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். எனக்கு இல்லை உனக்கு தான் அப்படின்னு சொன்னால் நரகத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி நிற்கிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு இல்லை அது உனக்கு தான் அப்படின்னு சொன்னால்
அப்போ ரெண்டு எண்ணோடுக்குள்ளே எந்த எண்ணோடு கூட நம்ம இருக்க போகிறோம்? ஏ என்ற பாட்டில் இருக்கக்கூடிய எண்ணோடா, பி என்ற பாட்டில் இருக்கக்கூடிய எண்ணோடா? சொல்ல மாட்டேங்கிங்களே. பி பாட்டில் இருக்கிற எண்ணோடு. பி பாட்டில் இருக்கிற எண்ணோடு என்னன்னு சொல்லு? நிலைத்திருக்கிறவன், அவருக்கு உண்டானவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன், அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்பவன். அல்லேலூயா. ஏ பாட்டு வேணாம், பி பாட்டு மட்டும் எடுத்துக்கலாம். ஆமென். அப்போது இந்த ஈத்தாய் தாவீதுக்கு முன் நடந்து போனான். தாவீதுக்கு முன் நடந்து போனான். இவன் தன் வார்த்தையில் உண்மை உள்ளவன். உள்ளது எழுதிட்டீங்களா? வார்த்தையில் உண்மை உள்ளவன். 1 சாமுவேல் 17:9 நம்ம வாசிச்சாச்சு. இந்த வார்த்தையில் உண்மை உள்ளவனுக்கு சில குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிடுறேன். மத்தேயு 25:21 வாசிங்க. உண்மை எந்த அளவுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உள்ள நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள என்ன செய்? பிரவேசி. என்னோடே, யாரோடு? தேவனோடும் தேவனுடையவர்களோடும் நாம் ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆமென். கவனிக்கிறீங்களா? என்ன? தேவனோடும் தேவனுடையவர்களோடும் நாம் இருக்கும் பொழுது எங்கே பிரவேசிப்போம்? சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்போம். லூக்கா 16:10 வாசிங்க. லூக்கா 16:10. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலையும் அநீதி உள்ளவனாக தான் இருக்கிறான். அப்போது நாம் கொஞ்சம் நன்மை செஞ்சோங்க, இல்லை கொஞ்சம் கெடுதல் செஞ்சோங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறக்கூடாது? போய் மாட்டிக்கூடாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நம்ம அநேகத்தில் உண்மையாக இருப்போம். கொஞ்சத்தில் தவறிட்டா எல்லாத்துலேயுமே தவறிடுவோம். அப்போ நம்ம அடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரியாக இருக்குதா, உண்மையாக இருக்குதா, உத்தமமாக இருக்குதா, பரிசுத்தமாக இருக்குதா, சாட்சியாக இருக்குதா என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டிய கடமை நமக்குரியதாக இருக்கிறது. சிந்திக்க வேண்டிய கடமை. அப்போ உண்மை உள்ளவளாக இருக்கும் பொழுது நம்மளை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுறாரு, சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்கிறாரு. கடைசியாக 2 சாமுவேல் 18:2 படி நம்மளை அதிகாரியாக நிலைத்து நிற்கவும் செய்வார். ஆமென். 2 சாமுவேல் 18:2 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். முப்படைகளை பிரித்து அதில் ஒரு படையை ஈத்தாயின் வசமாய் தாவீது ஒப்பு கொடுத்தது உண்மையானால் நம்முடைய பரமபிதாவும் நம்முடைய கரத்தில் மேன்மையானவர்களை ஒப்பு கொடுப்பார், ஆசீர்வாதமானவர்களை ஒப்பு கொடுப்பார், சாட்சிக்குரியவைகளை ஒப்பு கொடுப்பார். நம்மளை எவ்வளோ வேணும் அவர் கைவிடவே மாட்டார். ஈத்தாயின் அனுபவம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஈத்தாயின் அனுபவம். அவன் ஊர் எது? கித்தியன். கித்தியன் என்ன அர்த்தம்? திராட்சாலைன்னு அர்த்தம். ஈத்தாயின் என்ன அர்த்தம்? என்னோடுன்னு அர்த்தம். இந்த ஆலையிலிருந்து பிசிஞ்சி வெளியே வந்த இந்த ஈத்தாயி சுத்தமானவனாக இருந்து யாரோடு கூட இருக்கிறான்? தாவீது. தாவீதுன்னா என்ன அர்த்தம்? இருதயத்துக்கு ஏற்றவன் அர்த்தம். இப்போது நம்ம இருதயத்துக்கு ஏற்றவர்கள் யாருன்றதில் முடிவு பண்ணணும். தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவனுக்கு சாட்சியாய் தாங்கி சகிச்சு எல்லாருக்கும் முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களா, அல்லது உலக ஆசைகளினாலும் உலக பாரம்பரியங்கள்னாலும் சிக்குண்டு அதன் வழியில் நம்ம இழுக்கிறவங்களான்னு நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். இல்லாட்டி எவ்வளவு கற்றாலும் உணர்வில்லாதவர்களாய் சத்தியத்தை அறியாதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளைப் போல, புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல இருக்கிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். சத்ருவினால் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது, சொந்த எது பந்தம் எதுன்னு தெரியாது, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. ஒன்ஸ் வஞ்சிக்கப்பட்டா அவ்வளோதான். கசாப்பு கடைக்கு போகிற ஆட்டு மாதிரி. கசாப்பு கடைக்கு போகிற அதனுடைய நிலைமை கடைசி என்னவாக தான் இருக்கும்?
தோல் உரித்து தொங்க போட வேண்டிய ஆளத்தான். முடிவில் அழுது என்ன பிரயோஜனம்? கண்ணு கெட்டதுக்கு பின்னால் சூரிய நமஸ்காரம் தேவையா? அது பண்ண முடியுமா? சாத்தியமா? இல்லை. அப்போ காற்றுள்ள போது என்ன செய்யணும்? தூற்றி கொள்ளணும். இருக்கிற இடங்களில் முழங்கால் படி போட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஈத்தாய் என்னோடு நீங்கள் சொல்லணும்பா, எங்களை பார்த்து என்னோடு கூட இருக்கிறவர்கள் இவர்கள், எனக்குரியவர்கள் இவர்கள், என்னிலிருந்து வந்தவர்கள் இவர்கள், என்னை மகிழ்விக்கிறவர்கள் இவர்கள், என் வார்த்தையின்படி செய்கிறவர்கள் இவர்கள், என் சித்தத்துக்கு உரியவர்கள் இவர்கள், இவர்கள் என்னுடையவர்கள்னு நீங்கள் சொல்லணும்பா. உம்முடையவர்களாய் நாங்கள் இருப்பதற்கும் எங்களை நாங்கள் வடிவமைத்து கொள்ள உதவி செய்யுங்க. ஈத்தாயைப் போல நாங்கள் வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாக, ஈத்தாயைப் போல நாங்கள் அழைக்கப்பட்டதில் உண்மை உள்ளவர்களாக, வீட்டாரோடு கூட சேர்ந்து கடமையில் உண்மை உள்ளவர்களாக, மெய்க்காவலனாய் உமக்கு முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் சுத்த பொண்ணா, சோதனையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சுத்த பொண்ணா, பிழிந்தெடுக்கப்பட்ட சுத்த திராட்சை ரசமா, உங்கள் இருதயத்தை மகிழ்விக்கத்தக்கவர்களாய் நாங்கள் இருக்க எங்கள் மேலே இந்த ஒரு முறை உங்கள் கடாட்சத்தை வைங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே அறிவில்லாமல் உணர்வில்லாமல், ஆண்டவரே புத்தி பிசகாய், ஆண்டவரே செய்த ஒவ்வொரு தவறுகளை தப்பிதங்களை தயவாக எங்களுக்கு மன்னித்தருளும். கிருபை நிழல் எங்கள் மேல் நிழலட்டும். சத்தியம் எங்களை முழுவதுமாய் சூழ்ந்து கொண்டு எங்களை விடுதலையாக்கட்டும். இருளுக்குரியவர்களாய் இல்லாமல் நாங்கள் நித்திய வெளிச்சத்திற்குரியவர்களாக, நித்திய வாழ்விற்குரியவர்களாக ஆண்டவரே உமக்கு முன் நடக்க உதவி செய்யுங்க. அன்று யோவான் ஸ்நானகன் உமக்கு வழியை ஆயத்தப்படுத்த முன் சென்றது போல ஆண்டவர் உம்மோடு கூட இருந்து உமக்கு வழியை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்கள் மேல் கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணும் என்று சொல்லி ஒரு விஷயம் உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து, ஆவியானவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆவியானவரே எங்கள் மேல் கிருபையாயிரும், ஆவியானவரே எங்களை நீர் முழுவதுமாய் ஆளுகை செய்யும், ஆவியானவரே நீர் எங்களை நிரப்பி முழுவதுமாய் எங்களை மறைத்து கொள்ளும், பொல்லாத உலகத்திலே நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும்னு வேண்டுதல் செய்வோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக.